இந்த மாரி டெக்ஸ்ட் எஃபெக்ட்ட நம்ம ப்ரீமியர் ப்ரோல எப்படி ஈஸியா பண்ண போறோங்கிறத இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட் டூல சூஸ் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்ட வந்து நீங்க டைப் பண்ணிக்கீங்க. நீங்க டெக்ஸ்ட்ட டைப் பண்ணி முடிச்சதும், விண்டோஸ்ல போயிட்டு கிராபிக்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நான் பண்றது மாரியே நீங்களும் அப்படியே பண்ணிடுங்க. இது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம டெக்ஸ்ட்ட வந்து அலைன் பண்றோம். சென்டருக்கு கொண்டு வந்து நம்ம வைக்கிறதுக்காக இத வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். அதுக்கப்புறமா நம்ம எஃபெக்ட்ல போயிட்டு 3டி எஃபெக்ட் எடுத்துக்கலாம். இப்போ எஃபெக்ட்ல நீங்க 3டின்னு டைப் பண்ண உடனே பேசிக் 3டின்னு ஒரு இது வருது இல்லையா? அத செலக்ட் பண்ணிக்கங்க. அத அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து நீங்க டைப் பண்ண அந்த டெக்ஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா? அது மேல நீங்க வந்து அப்படியே விட்டுருங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நீங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எஃபெக்ட் கண்ட்ரோல்ல நம்ம போட்ட அந்த எஃபெக்ட் வந்துருச்சு பேசிக் 3டின்னு. இப்போ இதுல வந்து நமக்கு தேவையான எஃபெக்ட்ஸ வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ஜூம்ல இருந்து போற மாரி எஃபெக்ட்ஸ் வந்து பண்றதுனால, ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் வந்து செட் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா ஜூம்ல இருக்கிற மாரி நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து அந்த பாயிண்ட் மார்க்க வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறத நீங்க பார்த்து வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே ஜூம் பேக் போயிட்டு ஃபுல்லா வந்து இருக்கிற மாரி 0ல செட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாரி தான் வந்து இப்போ நம்ம அந்த பேன் எஃபெக்ட்டும் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும், செகண்ட் பாயிண்ட்டும் செட் பண்ணிட்டு, நீங்க அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வந்து டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு எந்த மாரி எஃபெக்ட் எந்த லெவலுக்கு வேணுங்கிறத பார்த்து நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து செட் பண்ணிட்டு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, டில்ட் அதே தான் சேம் எஃபெக்ட் தான். ஆக்சுவலா கொஞ்சம் அப் டவுன் போறதுக்கு ஏத்த மாரி இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸும் அதே மாரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு செட் பண்ண மாரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் செட் பண்ணிட்டு, உங்களுக்கு அந்த எஃபெக்ட் எந்த அளவுக்கு வேணுங்கிறத பார்த்துட்டு நீங்க அதுக்கு ஏத்த மாரி செட் பண்ணிட்டு விட்டுருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபுல்லா வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ செட் பண்ண அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்க அத உங்களுக்கு ஏத்த மாரி ஃபைனலா நீங்க செட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைலைட்ஸ் வந்து மட்டும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிட்டோம்னா செட் ஆயிடும். இப்போ இந்த பாக்ஸ் இருக்குல்லையா, இந்த பாக்ஸ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன டிஃபரன்ஸ்ன்னு பழசுல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ இதில ஒரு லைட் எஃபெக்ட் ஒண்ணு வருது பார்த்தீங்களா? இது செட் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபைனலா வந்து உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸ வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள ஒரு எஃபெக்ட்ஸ் வச்சிருந்தோம் இல்லையா? அது தான் எப்படி பண்றதுங்கிறது இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன இமேஜ் வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கிங்க. இப்ப நான் பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிட்டேன் இல்லையா? அந்த மாரி உங்களுக்கு என்ன எஃபெக்ட்ஸ் வேணுமோ அப்படிங்கிறத வந்து நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கங்க. அந்த இமேஜ ட்ராக் பண்ணி அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்க்கு கீழ வச்சுருங்க. நம்ம டெக்ஸ்ட் லேயர் ஒண்ணு வச்சிருந்தோம் இல்லையா? அந்த டெக்ஸ்ட் லேயருக்கு கீழ வந்து செட் பண்ணிட்டு, இப்ப ஸ்க்ரீன்ல ஃபுல்லா வர்ற மாரி நமக்கு தேவையான அளவுக்கு நீங்க ஜூம் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா, நம்ம டெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபுல் ஜூம்ல இருந்து போறதுனால, ஃபுல் லேயருக்கும் வந்து நம்ம அந்த இமேஜ் இருந்தா தான் அது டெக்ஸ்ட்டுக்குள்ள நமக்கு வந்து ஈஸியா வந்து அடாப்ட் ஆகும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு ட்ராக் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்க. இப்ப இங்க கீழ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? ட்ராக் மேட் கீன்னு இருக்கு இல்லையா? அந்த இத வந்து நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி, ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண மாரியே நீங்க அதே மாரியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து அந்த இமேஜ் லேயர்ல வந்து விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமா நீங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எஃபெக்ட் கண்ட்ரோல்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பார்த்தீங்களா? ட்ராக் மேட் கீங்கிறது வந்துருச்சு. இதுல வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்ப. இப்ப வந்து நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்ப அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேயர் 1, லேயர் 2, லேயர் 3ன்னு இருக்கும். இப்ப நம்ம வந்து செகண்ட் லேயர்ல வந்து இந்த இமேஜ் இருக்கிறனால, டெக்ஸ்ட் வந்து மேல இருக்கு. ஓகேங்களா? அதனால லேயர் 3ங்கிறது வந்து வந்திருக்கும். இப்ப வீடியோ 3ன்னு வருது இல்லையா? அத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அத கிளிக் பண்ணி சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கனாலே தெரியும், எஃபெக்ட் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். இப்ப அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள வந்து இமேஜ் வந்துரும். இப்ப ஃபைனல் அவுட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாரி ஈஸியான ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ புதுசா யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.